எந்தவித உடல் உபாதைகளும் இல்லாமல் நம் மூலிகைகளின் மூலம் நம் உடலை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாக களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான கொடிவகை தாவரம். சிறு சிறு முட்களோடு இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு தாவரம் மிளகு அரணை அல்லது மிளகரணைன்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம். இந்த மிளகரணைங்கிற பேர் இதுக்கு ஏன் எப்படி வந்ததுன்னா, அதோட இலையை மட்டும் நீங்கள் எடுத்து கசக்கி நுகர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அரைச்சா எப்படி ஒரு வாடை வருமோ அதே போல் ஒரு வாடை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மிளகரணையை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு, உடலுடைய ஆரோக்கியம் அதாவது உடல் தேய்ந்து போகின்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நிறைய நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். போகர் அவருடைய மருத்துவ நூல்களில் பார்க்கும்போது இந்த மிளகரணையை புற்றுநோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லியிருக்கிறத நிறைய குறிப்புகளில் பார்க்க முடிகிறது. அதே போல் சர்க்கரை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக நிறைய செய்யுள்கள் வரும்போது குறிப்பிட்ட ஒரு செய்யுளில் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவ முறைப்படி பார்க்கும்போது இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 20 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 10 வகை கபத்தினால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், அடுத்த 6 வகை பித்தத்தினால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், கடைசி 4 வகை வாதத்தினால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய். முதல் 10 வகை சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒன்று. அடுத்து வருகின்ற 6 வகை சர்க்கரை நோய் மருந்துகளை கொண்டு, உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒன்று. கடைசியாக வாதத்தில் ஏற்படுகின்ற 4 சர்க்கரை நோய்களும் இருக்கும் வரை மருந்து சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற சர்க்கரை நோய்கள். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சர்க்கரை நோய் வெறும் 3 டைப் தான்: இன்சுலின் டிபெண்டன்ட், நான் இன்சுலின் டிபெண்டன்ட், அதே போல் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இப்போ ஜுவனைல் டயபெட்டிஸ்ன்னு குழந்தைகளுக்கு வருகின்ற சர்க்கரை நோயை பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக சர்க்கரை நோயை பற்றி ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இக்ஷுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா எப்படி கரும்பு சாறுடைய ஒரு வாசம் இருக்கிறதோ அதே போல் இருக்கும். அந்த ஒன்றுக்கு போய்விட்ட பிறகு அந்த இடங்களில் நிறைய எறும்புகள் மேய்த்து அந்த சர்க்கரையை எடுத்து செல்லும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு சர்க்கரை நோயை பற்றி குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகரணை தான். இன்றைக்கி பொதுவாக நம்மளே யூரின் டெஸ்ட் பண்ணுறோம். யூரின் டெஸ்ட்டில் குளுக்கோஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அதுலேயே 1+லேருந்து 4+ வரையிலும் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த இக்ஷுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை உடலில் அதிகமாகி சிறுநீரில் செல்லுகின்ற ஒரு வகையான சர்க்கரை நோயின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையான சர்க்கரை நோயை வேகமாக குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகரணை தான். மிளகரணையுடைய இலைகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அந்த இலைகளை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. துணியை கொண்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட்ணும். ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு அதன் பிறகு உங்களுடைய சிறுநீரில் சர்க்கரை மற்றும் புரதச்சத்து புரோட்டீன் வெளியில் போகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு சிறுநீர் வெளியில் போகும்போது உடலுக்கு தேவையான சில சத்துக்களையும் வெளியில் எடுத்துக்கொண்டு போகும்போது உடல் பலவீனம் மட்டுமல்ல, சிறுநீரக செயல் குறைபாடும் இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களோட 100 பேரில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குறைந்தது 60 பேராவது நேரடியாக சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. மீதி 40 பேர் பார்க்கும்போது ப்ரெஷரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாத்திரையுடைய பக்க விளைவுகளோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய நல்ல மருந்து எதுன்னு பார்க்கும்போது மிளகரணை தான். இரண்டாவது லிங்கப்புற்று அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக லிங்கப்புற்று அப்படின்னு வரும்போது வெறும் ஆண்களுக்கு அவர்களுடைய ஆண்குறியில் ஏற்படுகின்ற புற்றுநோய் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அவர்களுடைய பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய், சர்விக்கல் கேன்சரை நம்ம சொல்லலாம். அதே போல் கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற கேன்சர், ஓவரிஸில் ஏற்படுகின்ற கேன்சர், இந்த மாதிரி 3 வகையான புற்றுநோய்க்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மிளகரணையாக தான் இருக்குது. பொதுவாக போகர் என்ன சொல்கிறாருன்னா, மிளகரணையுடைய இலைகளை எடுத்து
ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு சீலை செய்து அதை சாம்பலாக்கி விட வேண்டும். அந்த சாம்பலை 2 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு, காலை ஒரு முறை இரவு ஒரு முறைங்கிற மாதிரி அந்த 2 கிராமை பிரித்து சிறிதளவு மோர் அல்லது தயிர் மேலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோடு சேர்த்து 2 மண்டலம் இச்சாபத்தியம் இருந்து சாப்பிட முடிந்தால் எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் வேகமாக குணமடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகரணையுடைய இலை, மிளகு அரணையுடைய இலை புற்றுநோய்களையும் குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து. 3வது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு ஒரு பிரச்சனை. காலையில் எழுந்தவுடனே தும்மிட்டே இருக்கிறது, மூக்கிலிருந்து குழாவை திறந்து விட்ட மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இல்லை ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய அலர்ஜி சம்மந்தப்பட்ட மாத்திரைகளை போட்டால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும், அப்படி இல்லைன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து மிளகரணை. சிம்பிளாக இதை ஒரு மூலிகையாக கூட நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் காஃபி போடுறோம், டீ போடும்போது ஒரு 4 மிளகரணையுடைய இலைகளை அதில் போட்டு நல்லா அந்த டீ கொதிக்கும்போது கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம். இதை எல்லாரும் நம்ம வீட்டில் பண்ண முடியும். இதை செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அடிக்கடி காய்ச்சல், தலைவலி, தும்மல், மூக்கொழுகுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நல்ல வேகமாக குறையிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட பீனசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு மருத்துவமனைக்கு போனாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, மூக்கில் தசை வளருது, அதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கில் தசை வளருது, சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் சர்ஜரியை அவாய்ட் பண்ணணும், தள்ளி போடணும்னு நினச்சோன்னா இந்த மிளகரணையுடைய இலைகளை இந்த மாதிரி காஃபி டீயில் போட்டு கொதிக்க வைத்து அதை சாப்பிட்டாலே வேகமாக அது குணமாகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த மிளகரணையை பொறுத்தவரையிலும் புற்றுநோய்கள், குறிப்பாக லிங்கப்புற்றுன்னு சொல்லுகின்ற பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், 2வது இக்ஷுமேகம், அதாவது சிறுநீரில் சர்க்கரை கலந்து வெளியேறுகின்ற, புரதச்சத்து கலந்து வெளியேறுகின்ற ஒரு குறிப்பிட்ட வகை சர்க்கரை நோய்க்கும், அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற பீனசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், மூக்கில் வளருகின்ற தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்த முடியுமானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகின்றோம். இருப்பினும் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தானத்திலேயே சிறந்த தானம் இரத்த தானம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதருடைய உயிரை காப்பாற்றுவதில் இரத்த தானத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா போன்ற நாடுகளில் சாலை விபத்துகள் பெருமளவிற்கு அதிகரித்து வருகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இரத்தத்திற்கான தேவை என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. பல சமயங்களில் ஒரு உரிய இரத்தம் கிடைக்காமல் உயிரிழப்புகள் ஏற்படுவது என்பதும் கூட சகஜமாக ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இரத்த தானம், இரத்தத்தை சேகரித்தல், இரத்தத்தை பாதுகாத்து தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது என்று பல கட்டங்கள் இருக்கின்றன. ஒப்பீட்டளவில் பார்த்தீர்கள் என்றால் முன்பை விட இப்பொழுது இரத்த தானம் தொடர்பான விழிப்புணர்ச்சி என்பது அதிகரித்து வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் இரத்த தானத்தை ஊக்குவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் மனமுவந்து இரத்த தானம் செய்வதற்கு வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. அதாவது ஒருபுறம் பணத்திற்காக இரத்தம் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், இதை தவறு என்று சொல்ல முடியாது. அதாவது அவர்கள் தங்களுக்கு இரத்த தானம் செய்துவிட்டு அவர்கள் ஒரு சிறிய கட்டணத்தை பெற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய இரத்தத்திற்கு யாருமே எந்த விலையும் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய தேவை கருதி அவர்கள் ஒரு சிறிய தொகையை அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த இரத்த தானம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாமல் தொண்டு உள்ளத்துடன் நிறைய பேர் இன்றைக்கு இரத்த தானம் செய்து வருகிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இரத்த தானம் தொடர்பான ஒரு முக்கியமான சர்ச்சை சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் பொதுவாக தேவைப்படுகிற இரத்தம் எவ்வளவு? ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் யூனிட் இரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது.
ஆனால் அதைவிட குறைவான இரத்தம்தான் நமக்கு கிடைக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சரி, இந்த குறைவாக கிடைக்கிற இந்த இரத்தத்தை வைத்துக்கொண்டு மருத்துவ அமைப்புகள் என்ன செய்கின்றன என்று பார்க்கிற போது இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவலும் வெளிப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், இப்படி சேகரிக்கப்படுகிற இரத்தத்தில் கணிசமான அளவு இரத்தம் வீணடிக்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. இப்படி இரத்தத்தை வீணடிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு இரத்தத்தை நீங்கள் சேகரித்தால் அதை 35 நாட்களுக்கு தான் நீங்கள் பாதுகாத்து வைக்க முடியும். பிளாஸ்மா போன்ற அந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஓராண்டுக்கு வரைக்கும் கூட வைத்திருக்க முடியும் என்கிறார்கள். ஆனால் இரத்தத்தை பாதுகாப்பதற்கான பிளாஸ்மா போன்ற விஷயங்களை பாதுகாப்பதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவில் போதுமான அளவிற்கு இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இதில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்கிற விஷயத்தையும் கூட தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். தனித்தனியாக செயல்படுகிற இரத்த வங்கிகள், உள்கட்டமைப்புகள் இல்லாத, போதுமான அளவிற்கான பாதுகாப்பு இல்லாத இரத்த வங்கிகள், இவற்றின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இரத்தம் பெருமளவிற்கு வீணடிக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 28 லட்சம் யூனிட் இரத்தம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அது பலருடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய இரத்தம், பலருடைய உயிர் வாழ்விற்கு தேவைப்படுகிற ஒரு இரத்தம். ஏனென்றால் பெரும்பாலும் அறுவை சிகிச்சைகளில், இதயமற்ற அறுவை சிகிச்சை போன்றவர்களிலெல்லாம் கூட பெருமளவிற்கு இரத்த இழப்பு ஏற்படுகிற போது இந்த இரத்தம் செலுத்துவதன் மூலமாகத்தான் பலர் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற ஒரு சூழலில் இந்த இரத்தத்திற்கான ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒருவர் இரத்த தானம் அளிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரத்தம் உரியவருக்கு, தேவைப்படுகிறவருக்கு போய் சேர்கிறது என்ற உணர்வு மக்களிடம் ஏற்பட்டால்தான் மக்கள் தொடர்ந்து இரத்த தானம் செய்வதற்கு முன் வருவார்கள். மாறாக நாம் செலுத்துகிற இரத்தம் என்பது, நாம் அளிக்கிற இரத்தம் என்பது வீணடிக்கப்படுகிறது என்கிற உணர்வு மக்களிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு இரத்த தானம் செய்வதற்கான அந்த ஆர்வம் அது குறைந்து போய்விடும். பொதுவாக இதுபோன்ற சிக்கல்களை நாம் மருத்துவத்துறையில் தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறோம். அதாவது உடல் உறுப்பு தானம் போன்ற விஷயங்களில் ஏற்கனவே பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. அவை முறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுகின்றன, அவை விலைக்கு விற்கப்படுகின்றன என்றெல்லாம் பல செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு மிகப்பெரிய கொடையுள்ளத்தோடு விளங்கக்கூடிய இந்த இரத்த தானத்திலும் கூட இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது உண்மையில் இரத்த தானம் அளிப்பவர்களை சோர்வடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது இரத்த தானத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னால், இரத்தத்தினுடைய பயன்பாடு பரவலாக வேண்டும் என்று சொன்னால், நாம் இரத்தத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பது, அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவது மிக மிக அவசியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளை இணைப்பதற்கான ஒரு முயற்சி சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அது கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இப்படி அத்தியாவசியமான விஷயங்களை நாம் கவனம் செலுத்தாமல் விடுவதன் மூலமாக அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்பது நீண்ட கால நோக்கில் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இரத்த தானத்தினுடைய உயர்வு, இரத்த தானத்தினுடைய மேன்மை, இரத்த தானத்தினுடைய தியாக உள்ளம், இவற்றை மட்டும் நாம் புகழ்ந்தால் போதாது. மாறாக இரத்த தானம் செய்வது என்பது ஒரு உண்மையிலேயே பயனுள்ளது என்கிற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இப்போ இரத்தம் தேவைப்படுபவருக்கும் மருத்துவ அமைப்புகளுக்கும் இடையே ஒரு 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 வளர்ச்சியடைந்த நிலையிலான ஒரு நேர்த்தியான உறவு இருக்க வேண்டும். இது போன்ற மோசமான நிர்வாக கோளாறுகளின் காரணமாக இந்த உளப்பூர்வமாக அளிக்கக்கூடிய இந்த கொடையை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நினைவாற்றல் நிபுணர் திருமதி மீனா குமாரி. நினைவாற்றல் நிபுணர் அப்படின்னு சொல்லும்போது நினைவாற்றல் அப்படிங்கிறது ஒரு தனி கலையா, இதுக்கான ஒரு பயிற்சி தேவையா, ஏன் ஞாபக மறதி ஏற்படுது, இது சின்ன குழந்தைங்கள்ட்டையும் இன்னைக்கு ஏன் அதிகமா இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்.
நினைவாற்றல் நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ரொம்ப நன்றி. நினைவாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாகவே மெமரி பவர், மெமரி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். அது இல்லாததுனால சில விஷயங்களை நம்ம சரிவர செய்ய முடியாத ஒரு சூழல்னு பார்க்குறோம். பொதுவாகவே வயது ஆக ஆக மறதி ஜாஸ்தி ஆகும், நினைவாற்றல் குறைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு அந்த காலத்துலலாம் அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க மத்தியில் கூட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நினைவாற்றல் இல்லை. 4-5 வயசு அவ்வளோ ஷ்ரூடாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட மறந்து போயிடுறோம், ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பசங்க. இந்த மாதிரியான ஒரு மறதி அவங்களுக்கு ஏன் ஏற்படுது? அந்த ஆற்றலை வந்து அவங்களுக்கு இன்னும் சரிவர தூண்டி விடணும், ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அதை நம்ம பண்ண முடியும்? எந்தெந்த வகைகள் எல்லாம் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க? இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். கண்டிப்பாக. முதல்ல இந்த நினைவாற்றல் அப்படின்னு சொல்கிறோம், மெமரி பவர் இப்படிங்கிறது என்ன? நம்ம ஒரு மனிதனுக்கு இது எங்கே இருக்குது, இது சரியாக இல்லை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மனிதனுக்கு மூளைதான் பிரதானமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது. நினைவாற்றல் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பகுதியான செயல்பாடு. இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத விட அது இயற்கையிலேயே அமையப்பட்டிருக்கு. இதுக்காக தனியாக எதுவுமே இல்லை. எப்படின்னா நம்ம வந்து பரம்பரையாக வழிமுறையாக எத்தனையோ விஷயங்களை நம்ம முன்னோர்கள்லாம் படித்தது அதெல்லாம் அப்படியே இந்த ஜீன்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, விச் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன், அது மூலமாகவே எல்லாருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, எல்லார்ட்டையும் இருக்குது. நீங்கள் ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாட் தே டூ, என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறார், அவ்வளோதான். நம்மகிட்ட டிஸ்கவர் த ஜீனியஸ் விதின் அப்படிங்கிறா போல். ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம விவேகானந்தா சொல்கிறா போல் எந்த ஒரு விஷயத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான். நமக்குள் இருக்கும் விஷயத்தை நாம் வெளிக்கொணர்தல்ன்றது. அதுக்கான உண்டானது என்னென்னா டோட்டி பொட்டன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி என்னன்னா நீங்கள் எத்தகையவர், எப்படி வரக்கூடியவர், என்னெல்லாம் செயல்பாடில் நீங்கள் ஈடுபட முடியும், எந்த விதத்தில் வளரலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சின்ன விதையை எடுத்துக்கலாம். விதையை போட்டோன்னு சொன்னால் மாமரமாக தான் ஆகும், ஆல விதையை போட்டால் ஆலமரம் தான் வரும், மாற்றி வருவது கிடையாது. இது இயற்கை. ஆனாலும் ஒரே இடத்துல ஒரு மரத்தில் இருந்தே எடுத்த பல விதைகளை ஒரே சூழலில் கூட நம்ம வந்து விதைச்சோன்னா எல்லா மரமும் ஒரே உயரத்துக்கு உயர்ந்தோ ஒரே மாதிரி ஈல்டு கொடுக்கறதான்னு பார்த்தாலோ சுவையில் பார்வையில் எல்லாத்துலேயும் பார்த்தா வேறு வேறையாக இருக்கும். ஏன்னா அந்த விதை எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த டோட்டி பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே நம்ம மூளையில் தான் அடங்கி இருக்கு. அதை வெளிக்கொணர விதத்தில் தான் இருக்கு. அதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை, அதுக்கு தகுந்த உணவு முறைகள், பழக்கங்கள், இதெல்லாம் சிறந்து விளங்கும் போது அவனுக்கு அந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. நம்ம கூட பெரியவங்களை பார்த்தோன்னா கூட என்னன்னா ஒரே நேரத்தில் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே எப்படின்னா ஒரு நேரத்தில் பல செயல்களை செய்தாதான் பெரியவங்க. அவங்க இதுதான் இல்லை. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு செயல் எடுத்துக்கிட்டா அதை நல்லா செய்ய முடியுமா, ஒன்றே செய் அதையும் நன்றே செய்ன்னு சொல்கிற காலங்கள் இருந்தது இல்லையா. அந்த காலத்தில் அவங்களால சிறந்து செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி எப்படின்னா நாம் இல்லை அப்படி கிடையாது, நான் ஸ்கூலில் வேலை பண்ணுவேன், நான் டியூஷன் எடுப்பேன், நான் வேறு இடத்துல போய் ஒரு டிவி ஷோ பண்ணுவேன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வளர்த்துட்ருக்கிறதுனால அந்த வேகத்தினால வரக்கூடிய இடர்பாடு தான் மறதிங்கிறது. நிஜமா மறக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தேவை என்ன, பயிற்சி. அதுலதான் இதை வந்து கலைன்னு சொல்றோம். நம்ம கலை எந்த கலையானாலும் அது பயிற்சியோட தான் வரும். தன்னால எந்த கலையும் வர்றதில்லை. பாட்டு கத்துண்டா கூட மறுபடியும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுல நீங்க மிளற முடியும். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், கத்துண்டதோட சரி. அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை கிரகிக்கிறோமோ அதை மறுபடியும் வெளிக்கொணரணும்னா பயிற்சி தேவை. இதுல இன்னொன்னு என்னன்னா பார்த்து, அதாவது அதனுடைய சிந்தனைகள் என்ன படமாட்டம் இருக்கணும் நம்ம மனசுல. படத்தால நம்ம எதை ஒண்ணு பார்த்திருந்தாலும் கனவு காணுங்கள் சொல்றாங்க. அந்த கனவுல நமக்கு வந்து வேர்ட்ஸ் வர போறது கிடையாது, சித்திரங்கள் படங்கள் தான் வரும். அந்த படத்தோடு இணைத்து பார்த்ததுனால நிறைய நம்ம நினைவு வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு.
கண்டிப்பா மேடம். மூளை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது இயங்குது. அந்த ஸ்டிமுலேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் அதுலேயே இருக்கு, இட் இஸ் கோடட் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சுல, அதனால தான் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மறந்து போகுது இப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வயசானவங்க சொல்றத பார்க்குறோம். இப்போ நான்லாமே என்னோட தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். 70 வயது 80 வயதுல அவங்க மறதினுவாங்க. ஆனாலும் நிறைய விஷயங்களை ஞாபகம் தான் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட ஐயோ மறந்துட்டேனே, இது தெரியலையேன்னு நிறைய பேசுறதை பார்க்குறோம். ஏன் இந்த மறதி அப்படிங்கிறது குழந்தைங்க மத்தியில் இப்போ அதிகமா இருக்கு? முதல் காரணமா சொல்லணும்னா ஒரு பயம். பயத்தோட எதை செஞ்சாலும் நமக்கு அது முழுமை பெறாது. முடியுமா அந்த சந்தேகங்கள் வர இடத்துல பாசிட்டிவ் திங்கிங் வேணும். ஸோ இவங்களுக்கு எடுக்கும்போது அந்த பயம் உண்டாக்கிடுறோம். என்னன்னா எல்கேஜிக்கு ஒரு பரீட்சைன்றது என்னன்னு புரிகிற வயசா இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு பரீட்சைன்னு வைக்கிறோம். அந்த வைக்கும்போது யார் பயப்படுறாங்க, யார் பயமுறுத்துறாங்க அப்படி சொன்னால் பெற்றோர்கள் நிறைய இல்லை. இதில் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும், இல்லைன்னா இது அந்த ஒரு நிர்பந்தம், ஒரு கண்டிஷன் இது வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளை அறியாமல் ஒரு பயம் வருது. அந்த பயம் வரும்போது நம்மளுடைய மூளையின் அதிர்வுகள் சரியான முறையில் இயங்காமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியாமல் போகிறதுனால வர்றது. ரெண்டாவது விஷயம் ஆளுமை. யூ ஹாவ் டு ஹாவ் தட் எம்பவர்மெண்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா. தே ஷுட் ஹாவ் ஆல் த டீட்டெயில்ஸ், நியூவான்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுட்டு தான் போகணும் ஒரு பரீட்சைக்கு அப்படின்ற அந்த நிர்பந்தம் அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். அது வெளி சூழல்ல இருந்து எதை சொல்லாலும் அது நிர்பந்தம் நானாக ஏற்படுத்திட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குழந்தைகளே எத்தனையோ பேர் ராத்திரி திடீர்னு 2 மணிக்கு எழுந்து உட்காந்து படிப்பாங்க. நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு. ஆனால் சில குழந்தைகளை எழுந்து படி 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 சொல்லணும். அந்த படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் ராத்திரி 2 மணிக்கு எழுந்து குழந்தை படித்தாலும் சரி, இல்லை 10 மணிக்கு படிச்சுட்டு 5 மணிக்குன்னா அவனுடைய மனசில் நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்துடுத்துன்னு அவங்களால நல்லா பண்ண முடியும். ஸோ பயத்தினாலையும் ஆளுமை இல்லாததுனாலையும் அதுலேயும் பயிற்சி இல்லாததுனாலையும் அவங்க மறக்கிறதுன்றது இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. அது இல்லாமல் நம்ம இவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்ஜெட்ஸை நிறையவே அறிமுகப்படுத்திட்டோம். இன்னைக்கு 2+2ன்னு கேட்டால் ஒரு மாணவன்கிட்ட யார் சொல்லுவாங்க? அதுக்கும் எங்கேயாவது கால்குலேட்டர் இருக்கா, எடுத்து பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துட்டோம். நம்ம பிறக்கும் போதே டெக்னோசாவி எல்லாமே உங்களுக்கு டெக்னாலஜி எய்டடாக இருக்குது அப்படி சொல்லும்போது நான் ஏன் என் மூளையை உபயோகிக்கணும்? அவசியமே இல்லாத ஒன்று இல்லையா. அதனாலையும் அந்த சோம்பேறித்தனம் உடம்புல ஊறி போயிடுறதுனாலையும் இருக்குது. பெரியவர்கள் சொன்னால் நம்மளுடைய சயின்டிஃபிக்காகவே பார்க்கும்போது எல்லா நரம்புகளும் எல்லா பாகங்களுமே தளர்விடக்கூடிய ஒரு நிலை உண்டாடுறது. அதனால இந்த அல்ஷிமர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஞாபக மறதி இருக்கும், ஆனாலும் அவங்க சிரமப்பட்டால் எடுத்துட முடியும். என்ன காரணம்னு சொன்னால் எல்லாமே உங்கள் மூளையில் பதிவாகப்பட்டது. அந்த பதிவு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புக் எடுக்கிறீங்க, நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? முடியும். ஏன்னா அந்த லைப்ரரியில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அலமாரியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ் கிடைக்கும், அந்த அலமாரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியாலஜி புக்ஸ் கிடைக்கும், இல்லை ஃபிலாசபி புக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதோட அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால ஈஸியாக எடுக்க முடியுது. நம்ம வீட்டில் ஒன்று தேடணும்னா, நம்ம ஒரு சாரிக்கு ப்ளவுஸ் எடுக்கணும்னா கூட நம்ம, ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை, அந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் பயிற்சின்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விதமாக, இட் இஸ் நாட் ஓன்லி ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். அதில் எப்படி தொடர்பு படுத்தி படிக்கிறதுனா என்னது, ஒரு கதை வடிவமாக படித்தல்னா என்னது, நிமோனிக்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ளுதல் என்னதுன்னு அதுக்குண்டான சில வழிமுறைகளை நுணுக்கங்களை தான் டெக்னிக்ஸ்னு சொல்லி அந்த மாதிரி பயிற்சியை கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்கிறது ஒரு இந்த கேஜெட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் நம்ம மெமரியிலேயே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பர் கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம நம்பரையே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த மூளைக்கு அந்த வேலை நம்ம கொடுக்கலையோ என்னமோ, அதனாலேயே இந்த ஆற்றல் குறைஞ்சு போயிடுதோன்ற ஒரு பயமும் வருது. பொதுவாக நினைவாற்றல் ரொம்ப அவசியமாக தேவை அப்படின்னும் போது முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸாம்ஸ் காம்படிஷன் இவ்வளோ காம்படிட்டிவ் வேர்ல்டில் நினைவாற்றல் அதிகப்படியாக இருக்க வேண்டிய சூழல் முதல்ல
மாணவர்களுக்கு. பெரியவங்க ஒவ்வொருத்தருங்களுக்கும் அந்தந்த தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோன்னும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், இதை நம்ம இதை ஒரு ஆற்றலாக பார்க்கணும், இதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு பயிற்றுனர் அப்படிங்கிற முறையில் நம்ம மெமரியை இன்டியூஸ் பண்ணுறது எப்படி மேடம்? நீங்கள் முதல்ல நம்ம மூளையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எத்தனை மூளை அப்படின்னு நார்மலாக கேட்டாங்கச்சுன்னா ஒரு மூளை தான் சொல்லுவோம். ஆனால் 2 பக்கம் இருக்குன்றதை மறந்துடுறோம். அது ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரைட் பிரெயின் அப்படிங்கிறது நிறைய கிரியேட்டிவிட்டியை தேவையான அத்தனை விஷயங்களையும் அதுள்ள அடக்கியிருக்கு. லெஃப்ட் நமக்கு லாஜிக், மேத்ஸ் அப்படி சொன்னால் அது லாஜிக்கு சம்மந்தப்பட்டது. மியூசிக் சொன்னால் அது அது க்ரியேட்டிவிட்டிலையும் போகலாம். ஆனால் இதுதான் இந்த சப்தஸ்வரங்கள், இதுதான் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது 2 பாகத்துலேயும் நமக்கு ஆண்டவனோட படைப்பில் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பக்க மூளையும் இணைத்து செயல்பட்டாங்கன்னா அந்த மேதாவிகள் என்று உருவாகுவாங்க. நம்ம பார்த்தோன்னா இந்த ரீசன்ட் பாஸ்டில் நம்ம நாட்டிலேயே நமக்கு ஒரு நல்ல சயின்டிஸ்ட் இருந்தாரா, சார் அப்துல் கலாம்ஜியை விட்டுட்டோன்னா மற்றபடி பார்த்தோன்னா இருக்காங்களான்னா நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. இல்லை ஒரு மேத்தமெட்டிஷியன் சொன்னால் கூட இன்றைக்கி நம்ம ஆரியபட்டாவோ இல்லை ராமானுஜத்தை பற்றி தான் பேசுகிறோமே தவிர இந்த காலகட்டத்தில் யாருன்னு ஏன் இல்லை, அந்த அறிவு நமக்கு இல்லையா, அந்த ஆற்றல் நமக்கு இல்லையான்னா எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதை நாம் எப்படி வெளிக்கொணருன்ற முயற்சி எடுக்கலைங்கிறதுனால தான் இந்த 2 பக்க மூளையும் சரிசமமாக உபயோகப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம 2 கைகள் மிகவும் அவசியம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பண்ணணும்னா என்ன வேலையாக இருக்கட்டும், அம்மா சமைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்பா உழவு வேலைக்கு போனாலும் சரி, 2 கையும் வேலை பண்ணும். அம்மா தண்ணி சேர்ந்தணும்னா கூட 2 கையை வச்சு பண்ணுவாங்க. மாவு ஆட்டணும்னு சொன்னால் கூட 2 கையும் வேலை செய்யும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவை ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும்தான். ஒரு சுவிட்சை போட்டுட்டோன்னு எல்லா வேலையும் நடக்கிறது. அப்போ எவ்வளோ மூளையை நம்ம ஊக்குவிக்கிறோம், தூண்டுதல் எங்கே இருக்குது, அதுக்கு இன்புட்ஸ் தேவை. இப்போ நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு லைட் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு இது உங்கள் பேரையோ இல்லை உங்கள் முகத்தையோ பார்க்குறதில்ல, உங்களுடைய அத்தனை இதையும் நம்ம ஐஸ் எடுக்கிறது. அதுக்கு அந்த தூண்டுதல் கிடைக்கும்போது இது நல்லா இருக்கா, இந்த மாதிரி அழகா இருக்கா அப்படின்னு நமக்கு அதுல சிந்தனை போறது. அந்த சிந்தனை வலுப்பெறும்போது நிறைய கேள்விகள் உருவாகிறது. அந்த கேள்விகள் உருவும்போது அந்த பதிலை நம்ம சிந்திக்கிறோம். அந்த பதிலை சிந்திக்கும் போது அந்த விஷயம் ஆழமா நமக்கு பதியறது. அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு இல்லவே இல்லை. யாரோ சொல்றோம், ஏதோ புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, அந்த புத்தகத்தை பார்க்குறோம், அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், போறோம். இந்த சிந்தனையை தூண்டும் விதமாக எந்த ஒரு சூழ்நிலையும் பசங்களுக்கு உருவாக்குறது இல்லை. அதே போல் அவங்க 2 கைகளையும் சேர்த்து வச்சு மணிச்சட்டம்லாம் உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் நம்ம. அபாக்கஸ் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அந்த அபாக்கஸ் கூட ரொம்ப உங்களுக்கு உபயோகமானது. அன்னைக்கு விளையாடின பல்லாங்குழி, அந்த பல்லாங்குழியில் ஒன்றா சோழியை போடுவோம், இல்லை நம்ம புளியமுத்து போடுவோம். அந்த புளியமுத்தும் சோழியும் போடும்போது அதனுடைய சின்ன ஷார்ப் எட்ஜஸ் உங்களுடைய விரல் நுனியில் முடியும். ஏன்னா எல்லா நர்வ்ஸும் நம்ம பாடியில் முடியறது எங்கன்னா எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயும் முடியறது நிறைய நம்மளுடைய கையில். அதனால்தான் காலையில் எழுந்துக்கும் போதே சொல்லுவோம், இல்லை கராகிரே வசத்தே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தோ பிரபாத்தே கரதர்ஷனம். எழுந்துக்கும் போதே உன்னுடைய கையை பாரு, இந்த கை தான் உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அந்த கையில் அடங்கி இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம், அதுக்காக தான் கையை தட்டினா கூட நம்முடைய மூளை நல்ல விருத்தி அடையும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னுவாங்க. கை தட்டுறதுனால நமக்கு எவ்வளவோ ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண, அப்ரிஷியேட் அதர்ஸ் டு கெட் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒபே அதர்ஸ் டு பிகம் அ லீடருங்கிற போல. அதனால் மற்றவங்களை பண்பாடுறதுக்கு அதுக்கு உண்டான அத்தனை நர்வ்ஸையும் ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். இது 2 வகையான மெமரியும் இருக்குது நமக்கு. ஒன்று ட்ரெயின்டு மெமரி, இன்னொன்று அன்ட்ரெயின்டு மெமரி. ஒன்று இன்ட்யூட்டிவ் மெமரி, இன்னொன்று இன்டலெக்சுவல் மெமரி. இன்ட்யூட்டிவ் மெமரி அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த போதே உங்களுக்குள் இருக்கும் அத்தனை விஷயங்களும். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நம்ம பேசுவோமா, தெரியாதுன்னு நினச்சி விட்டுடுவோமா? பிறந்த குழந்தைய சிஸ்டர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்த உடனே அழாத அழாத, இந்த பாரு அப்பா வந்திருக்காரு, தாத்தா உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, பலூன் வாங்கி தரேன் உனக்கு, இப்படி நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு புரியும் நினச்சி பேசுகிறோமா, புரியாதுன்னு நினச்சி பேசுகிறோமா? புரியும் நினச்சி பேசுகிறோம். அப்போ புரியணும்னா அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கு. அந்த விஷயத்தை நாம எப்படி தட்டி கொடுத்து அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குறோமோ அதுதான் இந்த பயிற்சி
ஆதாரமாக கொண்டு பண்ணிட்டு இருக்கிறது. மூளை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன், இது லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்குது, ஒன்னொன்னுத்துலேயும் இட் இஸ் பீங் கோடட் இந்த மாதிரி இருக்குது. அதை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டிய வேலை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றீங்க. இந்த ஸ்டிமுலேஷன் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன அந்த விளையாட்டு இதெல்லாம் அந்த நாள்லலாம் இருந்ததுனால ஒருவேளை இதுக்கு தேவை அதிகமாக இல்லையோ இருக்குன்னு தோணுது. இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்து இது நம்ம வேற விதமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பயிற்சியாளராக இப்போ ஒருத்தங்களுக்கு மெமரி நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா நீங்கள் சொல்லித்தர விஷயங்கள் என்னவா இருக்கு? முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்வம் இருக்கா? எல்லாத்துக்குமே பேஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த காலத்தில் நம்ம சொன்னோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் எந்த குழந்தைக்கும் டென்ஷன் கிடையாது. இந்த டென்ஷனுங்கிற வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மேபி இப்போ இந்த 60 வயசுல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன்னோ என்னவோ தெரியாது. பட் சின்னப்போல்லாம் இந்த டென்ஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம தான் இருந்தோம். இன்னைக்கு பிறக்கிற குழந்தையே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற அந்த டென்ஷன் ஏன் வர்றது அப்படி சொன்னால் நிர்பந்தங்களால் ஏற்படுறது. ஸோ ஒரு குழந்தை நம்மகிட்ட பயிற்சிக்கு வராங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்றாங்க. அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கா? அதாவது எல்லா விதத்திலும் நம்ம ஃபினான்ஷியலாலாம் பேச முடியாது. அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா வந்து நல்லபடியாக அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறாங்களா, அந்த குழந்தை வந்து போகிற இடம் ஸ்கூல் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல முறையில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குழந்தைய முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைய உணர வைக்கணும். அந்த டென்ஷன் இல்லாமல் தன்னுடைய மனசை வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஐ டோன்ட் கால் இட் மெடிடேஷன். மெடிடேஷன் சொன்னால் யோகா, பதஞ்சலி யோகா மூலமாக நம்ம சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயத்தை யூனிவர்சல் லெவலில் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். மறுபடியும் அங்கேருந்து விடுபட்டு வந்து அந்த சின்ன பொறிக்குள்ளே போய் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறது, பிளாங்க் ஆகிறது தான் யோகிக் ஸ்டேட்டஸ். அதுதான் ரியல் மெடிடேஷன். இப்போ நம்ம சொல்கிற மெடிடேஷன் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம், ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா சென்சார்களையும் கொண்டு வந்து ஒரு ஐக்கியம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த குழந்தை மனநிலை. நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய தடவை பார்த்துருப்போம். நம்ம சில நாள் எக்ஸாமுக்கு போகும்போது டென்ஷனாக போவோம். ஐயோ இந்த கொஸ்டினை படித்து முடிக்கலையே, அந்த கொஸ்டினை படித்து முடிக்கலையே அப்படின்னு. அப்போ போயிட்டு எழுதிட்டு வரும்போது நமக்கு மனசு திருப்தி இருக்காது. சில நாள் போகும்போது ஜாலியாக போய் நின்றுன்னு இருப்போம், மனசு பிளாங்காக இருக்கும். யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட இல்லை, ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஏதோ வந்திருக்கேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கி வெளியில் வரும்போது அவ்வளோ பிரமாதமாக எழுதிட்டு வந்திருப்போம். ஏன்னா அன்றைக்கி மனசு வந்து ஒரு நல்ல காமாக இருந்ததுனால நம்மளால் நல்லா பண்ண முடியும். அந்த நிலையை உருவாக்குறது தான் முதல் பயிற்சி. அவங்களுடைய அது எப்படி பண்ணுவோம்னு சொன்னால் நிறைய கேம்ஸ், அதுக்கு உண்டான நிறைய விளையாட்டுக்கள் இருக்குது. இன்றைக்கி சிஸ்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாட என்ன பண்ணணுன்னா மனசில் இருக்கிற அந்த டென்ஷனோ ஒரு பயமோ ஒரு எதிர்பார்த்தல் எதையுமே நம்ம எதிர்பார்த்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயமும் வந்து சேர்றது இல்லை. இதுதான் வாழ்க்கை, எடுத்துகிட்டு போயிட்டே இரு, லைஃப் இஸ் அ ஜேர்னி, ஜாலியாக போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள முதல்ல சரிப்படுத்துதல் நடக்கும். ரெண்டாவது வந்து எப்படி படித்தா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. எப்படி படித்தா அப்படி சொன்னால் படித்தல்னா என்ன, அதுலேயும் ஸ்கிம்மிங்னு ஒன்று இருக்குது, ஸ்கேனிங்னு ஒன்று இருக்குது, ஸ்பீட் ரீடிங்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு 5 வயசு குழந்தையோ 8 வயசு குழந்தையோ எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிச்சதெல்லாம் பாட்டு, ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாட்டு பண்ணுறா போல் ரைமிங் வேர்ட்ஸாக சொல்லி கொடுக்கறது இருக்குது. அந்த ரைமிங் வேர்ட்ஸ் இப்போ 1 பன், 2 ட்ரூ, 3 ட்ரீ அப்படின்னு அந்த ரைமிங்காக சொன்னோன்னா அவங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது 1 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? நமக்கு வந்து சாதாரணமாகவே எல்லா குழந்தைங்களுக்கும் மேத்ஸ்ன்னு பயம். ஏன் பயம்? அம்மா சொல்லி கொடுக்காத விஷயம். அம்மா கர்ப்பத்தில் இருந்து பல விஷயங்களை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்பர்ஸ் அம்மா என்னைக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது முதல் விஷயம், குழந்தைங்க மேத்ஸை பார்த்து பயப்படுறது. ரெண்டாவது விஷயம் வந்து டேஞ்சிபிளாக கிடையாது. இப்போ நான் ஒரு பூ அப்படி சொன்னேன்னா தொட்டு பார்க்க முடியும், அது எப்படி இருக்குன்னு உணர முடியும். அதனுடைய டெக்ஸ்டர் தெரியும், அதனுடைய கலர் தெரியும், அதனுடைய அமைப்பு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்பர் சொல்லும்போது இது எதுவுமே வாய்ப்பு இல்லாதனால அவங்களுக்கு அது பயம் வருது. அந்த நம்பரை நீங்கள் 2 ட்ரூ அப்படின்னும் போதோ இல்லைன்னா 2 இல்லை டக் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்தை அதோட இணைச்சி சொன்னோன்னு சொன்னால் 3
ட்ரீ அப்படி சொல்லும்போது இந்த ரைமிங் வேர்ட்ஸோடு இருக்கும்போது 3ன்னும் போது அவனுடைய மனசில் வரதெல்லாம் அந்த ட்ரீன்ற பிக்சர் மட்டும்தான் வரும். 1க்கு நீங்கள் இன்னும் சொல்லணும்னா பேம்பு சொல்லணும். ஏன் பேம்பு நீளமாக ஒன்று போல தான் வளரும்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அவன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியது அது அவனுடைய மனசில் இந்த நம்பரை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படி சொன்னால் அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு தகுந்தப்பல இப்போ 1 படித்தோம், பேம்பு படிச்சிட்டோம். சப்போஸ் நீ வந்து நம்மளுடைய சொல்லலாமே பிரதான் மந்திரி நம்ம நாட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க வரிசைப்படுத்தி பார்க்கணும் எத்தனை பேர். முதல் பிரதம மந்திரி யார் நமக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ இந்த 1 சொன்னோம், அந்த 1க்கு வந்து பேம்பு சொன்னோம், அப்போ பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு சொல்கிறோம். இவங்க 3 பேரையும் இணைச்சி பார்க்கணும் முதல். ஸோ 1 பேம்புல வந்துடும். அவர் எப்படி இருப்பார்னா அதே போல் நெடுன்னு வளர்ந்துருப்பார். அவருடைய அங்க அடையாளங்களை பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடிய, அதே போல் அவருடைய மூக்கு கூட பார்த்தா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை மறக்கவே மறக்காது. நீங்கள் என்றைக்கு எந்த புத்தகத்தில் போயிட்டு கூட பண்டிட்ஜியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேம்பு நினைவு வரும், மீனாகுமாரி நினைவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதையெல்லாம் இணைச்சி பார்க்கலாமோ அந்த மாதிரி இணைச்சி பார்க்கறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு இப்போ ஆல் ஆஃப் சடன் இப்படி ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு டீனேஜர்ஸில் இருக்கிறவங்க கூட அந்த மெமரி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம். இப்போ அவங்களுக்கான பயிற்சின்னு வரும்போது இது எப்படி மாறுபடுது மேம்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஓகே, இது வந்து இவங்களுக்கு மட்டும்தானே இல்லை, கதை விரும்பாதவங்க யாரு? எந்த வயசுல இருந்தாலும் கதையை ரொம்ப விரும்புவோம். பாட்டு விரும்பாதவங்க யாரு? எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால அது இதுல வந்து மைண்ட் மேப்பிங்னு ஒன்று இருக்கு. அந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் எப்படின்னா நம்ம மூளைக்கு மிகவும் ஆதாரமான விஷயம். நம்ம பாடிக்கு வந்து செல்லு தான் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மூளைக்கு வந்து ஒரு ஆதாரமானது நியூரான் அப்படின்னு சொல்றோம். அந்த நியூரானோட வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் ஒரு செல் இருக்கும், அது பாடி ஸ்ட்ரக்சர், அது ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு சுற்றி அதில் இருந்து பிரான்ச்சஸ் வரும். அதில் வந்து ஆக்சான் டென்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு டென்ட்ரான் அடுத்த செல்லினுடைய ஆக்சானோட இணைந்து தான் நமக்கு சினாப்சிஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் எஸ்டாப்ளிஷிங் அ ஃபேக்ட். அதுதான் நம்மளுடைய என்ன சொல்ற நினைவாற்றலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாட். அந்த இடத்துல தான் நடக்கிறது. ஒரு செல்லு இன்னொரு செல்லு இணையிற இடத்துல தான் எப்போ ஸ்டிமுலேஷன் கிடைச்சதோ அந்த ஸ்டிமுலேஷன் அது மூலமாக போய் அந்த இடத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சினாப்சிஸ் நிறைய இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்ம மூளையில் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே வடிவமைப்பில் எதே ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பேசும்போது உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு இப்போ தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், நானும் பேசலாம். நான் தெலுங்குல பேசினாலோ இல்லை நான் வந்து ஜாப்பனீஸில் பேசினாலோ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நம்மளால் கிரகிச்சிக்க முடியும். அதே போல் நம்மளுடைய மூளையினுடைய செல் அதே வடிவமைப்பில் ஒரு மேப் போடுறது தான் மைண்ட் மேப்பிங்னு. அந்த மைண்ட் மேப்பிங்கில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோமோ, எந்த டாப்பிக்கை படிக்கிறோமோ, அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், அது சென்டர். அந்த சென்டர்லேருந்து பிரான்ச்சஸ் போகிறது, அதனுடைய கிளைகள் என்னென்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு தனிப்பட்ட எப்படி போடணுன்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு சொல்லும்போது அந்த குழந்தைங்க வரைச்சிட்டு ஒரு தடவை பார்த்துட்டாங்கனாலே ஈவன் 50 pages of information could be drawn in one single paper. 50 pages எழுதக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இதில் உள்ளடக்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன படங்கள், அதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பிள். நம்ம என்னென்னா இப்போ ரோட்டில் போகும்போது கூட நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஆரோ மார்க் தான் போட்டிருக்கு. ஏன் நோ ரைட் ஹியர் அப்படின்னு எழுதலாமே, ஏன் ஆரோ போட்டு வச்சுருக்காங்க? நாம் போய் நின்று அதை படிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அத்தனை வண்டியும் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அதே இது அந்த ஆரோ போட்ட உடனே ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை டேக் டைவர்ஷனுக்கு போட்டிருந்தாலும் சரி. அந்த மாதிரி சிம்பாலிக் லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது, சிம்பிள்ஸ்ன்னு இருக்குது. அந்த சிம்பிள்ஸ்லாம் அதில் குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னோம். ஒரே மேப்பில் 50 பக்கத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் கொடுத்துருவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டெலிஃபோன் நம்பர் சொல்லிட்டு இருந்தீங்க. சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாரோட பாலிசி நம்பர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய பேர் எத்தனை பேர் நினைவு வச்சுருப்பாங்க, ரொம்ப அவசியம். அதே போல் வந்து நம்மளுடைய தொடர்பு எப்பவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு பேர் வச்சு கூப்பிடும்போது அதில் இருக்கிற அலாதி
தனி இன்பம் அது. அதே இது உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான், இவங்க நம்மளை எங்கே திருப்பி அப்படின்னு நமக்கு ஆகிடும். அவங்கள நினைவு வச்சுட்ருக்கோம் சொன்னால் அந்த பேர் எப்படி நினைவு வச்சுக்கலாம், அவங்களுடைய நம்பரை எப்படி நினைவு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. அதை தான் நாங்கள் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முடியும். ஒரு நினைவாற்றல் கலை நிபுணர் அப்படிங்கிற முறையில், நினைவாற்றல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் பயிற்சி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே டு டே நம்ம செய்கிற எல்லா நிகழ்வுகள்லையும் இதை இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது ஒரு பயிற்சி மூலமாக நம்ம திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு கேஜெட் வேர்ல்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதை சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை எப்படி கொண்டு வரணும், இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னும் போது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம், குழந்தைங்க பெரியவங்கன்ற வேறுபாடு இல்லாமலே நம்ம பார்க்குற விஷயங்கள், அதை புரிதல், அந்த விஷுவலைஸ் பண்ணுறது, இந்த கான்செப்ட் மூலமாக நம்மளோட நினைவாற்றலை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாம் படிக்க தவறிய தகவல்களை நமக்கு அழகாக அழகு தமிழில் தொகுத்து வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் ஒரு விந்தையான விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. கோடை இங்கே கொளுத்தி கொண்டிருக்கிறது. இதுவரையில் காணாத அளவுக்கு கோடையினுடைய வெப்பமும் பாளம் பாளமாக பிளந்து கிடக்கிற வயல்களும் நம்மை அச்சமூட்டுகின்றன. அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு, மிக குறைவாக இருக்கிற தண்ணீரை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் ஓர் அரசின் கடமை. ஆனால் தமிழக அரசு ஒரு விந்தையான திட்டத்தை அதற்காக முன்னெடுத்து, தமிழக அமைச்சர் ஒருவர் அதிலே இறங்கி அதனை ஒரு பெரிய கேலி கூத்தாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். வைகை ஆற்றை முழுவதும் தெர்மோகோல் கொண்டு நாம் பார்த்திருப்போம். இந்த பொருள்களையெல்லாம் பத்திரமாக சரக்குகளில் அடைத்து அனுப்புவதற்கு பயன்படுகிற அந்த வெள்ளை தக்கைகள், அதுதான் தெர்மோகோல் என்று சொல்லப்படுகிறது. அவற்றை வைகை ஆற்றில் முழுமையாக பரப்பி அங்கே இருந்து வருகிற வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் ஆவியாகி விடாமல் தடுக்கிறோம் என்று ஒரு புதிய முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள். அமைச்சர் உள்ளே போய் வைகை ஆற்றில் அந்த தெர்மோகோல் அட்டைகளை எல்லாம் போட்டுவிட்டு திரும்புகிற போது அவருக்கு முன்பாகவே காற்றில் அடித்து அந்த தெர்மோகோல் அட்டைகளெல்லாம் கரைக்கு வந்து சேர்ந்து விட்டன. அங்கே கூடியிருந்த ஊடகவியலாளர்கள், மக்கள் எல்லோருக்கும் அது ஒரு கேலி கூத்தான நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. இது சரியான முறைதானா, இப்படி செய்யலாமா என்று கேட்டால் இந்த முறை முற்றிலும் தவறானது என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இதில் பல சுற்றுச்சூழல் ஆபத்துகள் இருக்கின்றன என்பதையும் உணர வேண்டும். இந்த முயற்சியை 2006ஆம் ஆண்டே ஒரு முறை ஒரு ஆய்வு கழகம் எடுத்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு நாசிக் என்கிற ஊரில் இப்படி முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் எது மிகப்பெரிய வேறுபாடு என்றால், எந்த அளவு பரப்பளவு உள்ள இடத்தில் அப்படி அவர்கள் செய்து பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான். வைகை ஆறு போல மிக பரந்த ஆற்று வெளியில் ஒரு நாளும் காற்றடிக்கிற இடத்தில் இதனை நடைமுறைப்படுத்த இயலாது. ஆனால் அளவு மிக குறைவாக இருக்கிற, காற்றின் வேகம் கூடுதலாக இல்லாத இடத்தில் இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாகவே அந்த மஸ்டர்ட் எண்ணெய்க்கு அடுத்ததாக வெப்பத்தின் மூலமாக ஆவியாகி விடாமல் தடுக்கிற ஆற்றல் இந்த தெர்மோகோலுக்கு உண்டு என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் மிக கடுமையாக வெயில் அடிக்கிற இடங்களில் அந்த தெர்மோகோல் என்பதை ரொம்ப ஒரு கீழ் இறங்கிய ஒரு கூரையாக அதனை அமைக்கிற போது வெப்பம் கீழே தாக்காமல் இருக்கும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி தளத்தின் மேல்தளத்தில் அதனை பரப்புவதற்கும் ஆற்றில் மீது அவற்றை போடுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நேகா சௌத்ரி என்கிற ஒருவர் 2015ஆம் ஆண்டு நாசிக் என்கிற இடத்தில் இதனை முயற்சித்து பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் எங்கே செய்திருக்கிறார் என்றால், இன் த ஃபார்ம் பாண்ட் என்று இருக்கிறது. அதாவது ஒரு பண்ணையில் இருக்கிற சின்ன குளம், அளவு பரப்பளவில் குறைந்தது, மிகப்பெரிய காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இல்லாதது, ஒரு பண்ணைக்குள் இருக்கிற ஒரு சின்ன குளம். அதில் அவர்கள் சொல்லுவது 32% தண்ணீர் ஆவியாவதை தடுத்திருக்கிறோம், குறைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
ஆனாலும் அவர்கள் சொன்ன அடுத்த சில பகுதிகளை இங்கே இருக்கிற அமைச்சரோ அதிகாரிகளோ பார்க்க தவறிவிட்டார்களா என்று நமக்கு தெரியவில்லை. இதனால் சுற்றுச்சூழல் கேடு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீரில் ஊறி போனதற்கு பிறகு அந்த தெர்மோகோல் தக்கைகள் இருக்கின்றனவே, அந்த அட்டைகள் சின்ன சின்ன முட்டைகளாக உதிர்ந்துவிடும். அந்த முட்டைகளை நீர்வாழ் உயிர் இனங்கள் உண்ணுமானால் அது அவற்றுக்கும் மிகப்பெரிய கெடுதல். அங்கே இருக்கிற மீன்கள் இந்த தெர்மோகோலை உண்டால் அது மீன்களுக்கு கெடுதல், பிறகு அந்த மீன்களை உண்ணுகிற மனிதர்களுக்கும் கெடுதல். ஏனென்றால் தெர்மோகோல் என்பது ஒரு ரசாயன கலவையோடு சேர்க்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். வேடிக்கையாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இது குறித்த ஒரு குறிப்பு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. என்ன பைப்பை திறந்தால் ஜவ்வரிசியாக வருது என்று ஒருவர் கேட்க, அது ஜவ்வரிசி இல்லைங்க, அமைச்சர் போட்ட தெர்மாகோல் என்று இன்னொருவர் விடை சொல்லுவதாக ஒரு கேலி செய்கிற மீம்ஸ் என்று சொல்லுகிற ஒன்றை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். எனவே அவை ஜவ்வரிசிகளைப் போல முட்டைகளைப் போல அவை உதிர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அந்த தெர்மோகோல் அட்டைகள் தண்ணீரில் ஊறிக்கொண்டே இருக்குமானால் அவற்றுள் உள்ள வேதியியல் பொருள்கள் தண்ணீரில் கலந்து தண்ணீரை நச்சாக மாற்றிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சுற்றுச்சூழல் பற்றிய பார்வை ஏதும் இல்லாமல் வைகை ஆறு முழுவதும் அவற்றை கொண்டு போய் பரப்புவது என்பது ஒரு சிறிய இடத்தில் சோதனை செய்து பார்த்திருக்க வேண்டும். ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய் அதற்காக செலவாகி இருக்கிறது என்று சில குறிப்புகள் சொல்லுகின்றன. அரசு அதனை மறுத்தாலும் கூட அந்த செலவு ஒன்றும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது நமக்கு புரிகிறது. எனவே அவ்வளவு செலவு செய்து ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறவர்கள் அதற்கு முன்னால் உரிய சோதனைகளை நடத்தி இருக்க வேண்டும். ஒரு பொறுப்புணர்வோடு இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு பொதுவாக எழுகிற விமர்சனமாக இருக்கிறது. எனவே இதற்கு மேல் இன்னொன்றையும் சொல்ல வேண்டுமானால், நாசிக்கில் அவர்கள் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தபோது ஒரு முறை கடுமையான இடி இடித்திருக்கிறது. அந்த இடியின் விளைவாக அந்த தெர்மோகோல் முழுவதும் சிதைந்து தண்ணீரில் கலந்து அதற்கு பிறகு அந்த சின்ன ஏரியில் இருந்த தண்ணீரை பயன்படுத்தவே முடியாமல் போய்விட்டது என்கிற நிலையும் வந்திருக்கிறது. எனவே ஒன்றை நடைமுறைப்படுத்தும் போது அதற்கு முன்னோடியாக உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்திருக்க வேண்டும். அதனுடைய நன்மை தீமைகளை உள்வாங்கியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு சின்ன பிள்ளைகள் கணக்கு போடுவது போல இவற்றை இந்த தெர்மோகோல் கொண்டு மறைத்து விட்டால் ஒரு 50% தண்ணீர் ஆவியாவதை தடுத்து விடலாம் என்று கணக்கு போடுவது, ஒன்றை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் கிராமங்களிலே சொல்லுவார்களே, ஆழம் தெரியாமல் காலை விடுவதென்று, அப்படிப்பட்ட நிகழ்வாகத்தான் இது நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த நோக்கம் சரியாக இருக்கலாம், ஆனாலும் அந்த வழிமுறை பற்றிய கூடுதல் ஆராய்ச்சிகள் ஒரு அரசுக்கு, அமைச்சருக்கு, அதிகாரிகளுக்கு இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் இந்த அரசினுடைய செயல்பாடுகளே கேலி கூத்தானவைதானோ என்கிற எண்ணத்தை தான் மக்களின் நெஞ்சங்களில் விதைக்கும். ஏறத்தாழ இன்றைக்கு தமிழக அரசினுடைய நிலை, தமிழ்நாட்டின் நிலை அப்படித்தான் இருக்கிறது என்றாலும் அதனை மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்துவது போல இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த தெர்மோகோல் என்று சொன்னவுடனேயே கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. எனவே ஓர் அரசாங்கம், சாதாரண ஒரு மனிதனே பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டுமென்றால் ஓர் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம்.
பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது ரொம்ப 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆன் அண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது நமக்கு விமன், இப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் தினம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே
நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம், பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. நாளுக்கு நாள் நம் பூமி வெப்பமயமாகிக் கொண்டே வருகின்றது. எனவே இதனால் இயற்கை சூழல்கள் பாதிக்கப்படுகின்றன. நம் இயற்கையை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஒரு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை அளவிடுகிற அல்லது அந்த மாற்றத்தை பற்றி கணக்கிடுகிற ஒரு முறை இன்று வரை ஒரு சவாலாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிற பொழுது அதற்கு ஏற்ற சில திட்டங்களை தீட்டுவதற்கும் அல்லது சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற அந்த சீர்கேற்றத்திற்கு காரணியாக இருக்கிற விஷயங்களை ஒதுக்கி விடுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு தரப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற அந்த மாற்றம், அதுவும் குறிப்பாக எதிர்மறையான மாற்றம் நமக்கு பல ஆண்டுகள் கழித்து தான் தெரிகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய சுற்றுப்புற சீர்கேடு, அதனுடைய தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள் ஓடி அதற்குள் அந்த சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கிற முயற்சியில் கூட நாம் பல ஆண்டுகள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அதிகமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே வேளையில் அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக நமக்கு பல அறிவும் தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற சிறு சிறு மாற்றத்தை நாம் துல்லியமாக கணக்கிடுகிற அந்த முறை நமக்கு, அந்த அறிவு நமக்கு இருக்கிற பொழுது நம் சுற்றுச்சூழலை வெகுவாக அதிகமாக பாதுகாத்து கொள்கிற வாய்ப்பு நம் கையில் தரப்படுகிறது. ஆனால்தான் பல நூற்றாண்டுகள் கடந்து சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவும் தொழில்நுட்பமும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது.
அதை குறிப்பிடுகிற வகையில்தான் பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை, பயோ மார்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை, குறியீட்டு காரணிகளாக இவை நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு வருகிற அந்த ஆராய்ச்சியினுடைய பல நன்மைகள் இன்றைக்கு நமக்கு புதியதாக புதுமையாக இருந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் இயற்கையில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு உதாரணமாக ஒரு நீர்நிலை சரியாக இல்லை என்பதோ அல்லது இந்த நீர்நிலையினுடைய தன்மை சிறப்பாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கணக்கிடுகிற வகையில் இன்றைக்கு நீரினுடைய தன்மையை அளவிடுவதற்கு இன்றைக்கு குறியீடுகள் இருக்கிறது. முதலாவதாக அந்த நீரினுடைய தன்மையை வைத்தே நாம் சொல்லிவிடலாம். அதனுடைய கலர் என்று சொல்வார்களே, அதனுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்தே இந்த நீர் நல்ல நீரா அல்லது மாசு படிந்த நீரா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று ஒரு தண்ணீரினுடைய நிலைமையை ஆராய்ந்து கொள்வதற்கு ஒரு 5 குறியீடுகள், உதாரணமாக அதில் இருக்கிற ஆக்சிஜன் அல்லது அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் pH என்று சொல்லப்படுகிற அதனுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை, இதையெல்லாம் வைத்து ஒரு 4 காரணிகளை வைத்து அதை அளவிட்டு நாம் சொல்லிவிடலாம் இந்த தண்ணீர் சிறப்பான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பது. இந்த 4 காரணிகளை வைத்து நாம் இந்த நீரினுடைய நிலவரத்தை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அத்தகைய மாசுக்கள் அந்த நீரில் படாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த நீர் பல மாசுகளை உள்ளடக்கி நாளடைவில் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் இன்றைக்கு வருகிற அந்த தொழில்நுட்பங்களை வைத்து நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம். அதோடு சில நேரங்களில் சில விலங்குகள், இன்னும் சொல்ல போனவென்றால் என்று சொல்கிறோம், அல்லது கொசுக்கள் இருக்கிற இடங்களையும் நமக்கு தெரியும். அவை ஈக்களாக இருக்கலாம் அல்லது கொசுக்களாக இருக்கலாம். அவை வளர்கிற இடம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது சில நேரங்களில் நீர் தேக்கத்தில் இருக்கலாம் அல்லது மாசு படிந்த, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சாக்கடையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே கொசுக்கள் வளரக்கூடிய ஒரு நிலை ஆரம்பிக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்கிற பொழுதே அந்த நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடிய அறிவு நமக்கு வந்து விடுகிறது. ஆனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த இயற்கையினுடைய அந்த சூழலை நாம் சற்று கவனித்து அதனுடைய மாற்றங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்கிற அந்த முறைதான் இந்த பயோ இண்டிகேட்டர், அந்த பயோ மார்க்கர் என்று. அதுபோன்று இன்று கூட சில தாவரங்களை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 தாவரங்கள் இருக்கிறது என்றால் 1 அல்லது 2 தாவரங்களுடைய அதனுடைய அமைப்பில் சில மாற்றங்கள் வரும். அதை சரியாக கணக்கிடுகிற பொழுது அங்கே ஏதோ ஒரு மாசு, காற்று ஆல் பல சூழல்கள், நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் அங்கே வருகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக 1 அல்லது 2 தாவரங்கள் வாடி சில நேரங்களில் அதனுடைய நிறம் மாறி இருக்கும். அதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சுற்றுச்சூழல் உகந்ததாக இல்லை என்பதை தெரிந்து கொள்கிற பொழுது உடனே ஆராய்ச்சியின் மூலம் அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்தை கணக்கிடுகிற பொழுது, அதை தடுத்து நிறுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த வனங்கள் அல்ல அங்கே இருக்கிற வனங்களை எளிதாக பாதுகாத்து கொள்ள நம்மளால் முடியும். இது ஒரு புறம். எப்பொழுதுமே சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது நம்மளையும் பாதிக்கும் என்பதையும் நான் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய உடல் நலமும் சுத்தமாகவோ அல்லது நோயற்றோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இத்தகைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சில சூழ்நிலையில் நம் உடம்பில் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் நம்முடைய உடம்பையும் பாதிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான்
பயோமார்க்கர் என்று சொல்லப்படுகிற சில குறியீடுகள் இன்று தரப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற இரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிற பொழுது அதில் சில குறியீடுகளாக நமக்கு சில செய்திகள் வருகிறது. உதாரணமாக, சில நேரங்களில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையோ அல்லது சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தே நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஒரு மருத்துவரிடம் செல்கிற பொழுது, நோய்பட்டு செல்கிற பொழுது இரத்தத்தை பரிசோதிக்கிற முறை வந்ததே அதை பொறுத்து தான். அதுபோன்று காய்ச்சல் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். இந்த காய்ச்சல் என்பதே ஒரு சூழல், நம்முடைய உடல் நிலையில் வெப்பம் அதிகமாக தெரிகிற பொழுது காய்ச்சல் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு குறியீடு. இந்த பயோமார்க்கர் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் நம்முடைய உடம்பில் அதிகமாக வெப்பம் உருவாதனுடைய தன்மையே நம் காய்ச்சல் வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற, உடல்நிலையில் ஏற்படுகிற மாற்றம் அதை சுட்டிக்காட்டுகிறார். அதுபோன்று ஒரு மனிதனுடைய இரத்தத்தில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறது என்று ஒரு குறியீடு நமக்கு வருகிற பொழுது, அல்லது ஆரம்ப நிலையில் என்று நமக்கு தெரிகிற பொழுது, நாம் எடுக்கிற அந்த முன்முயற்சி இதய கோளாறிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிறது. இதில் முக்கியமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், அந்த இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுகிற அந்த கொழுப்பினுடைய தன்மையை கணக்கிடுகிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, நம்முடைய உடல்நிலையை, நம்முடைய அந்த கொழுப்பை குறைத்து கொள்ளவில்லை என்றால் இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்பது குறியீடாக நமக்கு தெரிகிறது. இதுபோன்று பல உதாரணங்களை நாம் சொன்னால் கூட, ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்றுச்சூழல் ஏற்படுகிற மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு குறியீடுகள் இருக்கிறது. அதனால் நம்முடைய உடல் நலத்திற்கு ஏற்படுகிற தீய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிற அந்த காரணிகள், இந்த பயோமார்க்கர் என்று சொல்லப்படுகிற அந்த காரணிகளும் இருக்கிறது. இவற்றை இரண்டையும் தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம், அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தையும் பேணலாம் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிற பொழுது, அந்த காரணிகளை பற்றிய தெரிந்து கொள்கிற அறிவும் அதனுடைய தொழில்நுட்பமும் நமக்கு இன்றைக்கு ஒரு பாடமாகவே தேவைப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம்.